வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டைலரிங்கோட ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் தான். சரிங்களா? சம்மர் சீசன் லீவில் நிறைய பிள்ளைங்க வீட்டை வேஸ்ட்டாக மொபைல் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுன்னா யூஸ்ஃபுல்லாக டைலரிங் கற்றுக்கோங்க. டைலரிங் முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு தொழில்னு சொல்லலாம், படிப்புன்னு சொல்லலாம். சரிங்களா? இதை வந்து நீங்கள் பேசிக்காக ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் கற்றுக்கணும் ஆசைப்பட்டீங்க விரும்புனீங்கன்னா, ஒவ்வொரு கிளாஸும் நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறோமோ அதை நம்ம ஒரு டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்குற பேச்சை கேட்டால் தான் ஒரு ஸ்டூடெண்ட்டு நல்லா கற்றுக்க முடியும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? சொல்கிற பேச்சு கேட்கணும். இதுதான் இன்றைக்கி முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை முடிக்கணும். முடித்தா தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு ஈஸியாக நகர்த்த முடியும். சரிங்களா? வாங்க நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு தேவையானது இதை பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எம்மிங் ஊசி கற்றுக்க போகிறோம். ஊக்பட்டி ஊக் கட்டுறது எப்படின்னு கற்றுக்க போகிறோம். ஐ கட்டுறது எப்படின்னு கற்றுக்க போகிறோம். இந்த பாருங்கள், இதில் இந்த மாதிரி பேக்கெட்டில் தான் வரும். இந்த சைஸ் வந்து 0.7. ஓகேங்களா? சின்ன ஊசியில் வந்து 7ஆம் நம்பர். ஓகேங்களா? அதே போல் பெரிய ஊசி இந்த மாதிரி பெரிய ஊசி பாக்கெட்டில் இதனோட சைஸு 4ஆம் நம்பர். ஓகேங்களா? பாருங்கள், சைஸ் 4 போட்டிருக்கா. 4ஆம் நம்பர் பேக்கெட் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நான் அதிலிருந்து ஒரு ஊசி, இது வந்து 4ஆம் நம்பர் ஊசி தேவைப்படுது நம்மளுக்கு. இது ஊக் போடுறதுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. இது வந்து ஊசி வந்து எம்மிங் கட்டை, குக்கி கட்டை எல்லாத்துக்குமே ஹேண்ட் ஊசி. இது முக்கியமாக இது எல்லாத்துக்குமே தேவைப்படும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்கெட்டாக வாங்கி வச்சுருங்க. இது வந்து நம்ம ரொம்ப குத்தி ஹார்டாக இருக்கிற இடத்துல குத்தி இழுக்கிறப்ப உடையறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அடிக்கடி உடஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஊசி கொஞ்சம் ஒரு பாக்கெட்டாகவே வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது நம்மளுக்கு பென்சில். நான் ஃபாண்டா பென்சில் எடுத்துருக்கேன். இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. அடுத்தது தேவையானது எனக்கு ஒரு த்ரெட்டு. ஓகேங்களா? அடுத்தது ட்ரிம்மர், சிசர் எது உங்கள் கையில் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. முக்கியமாக தேவைப்படுறது என்னென்னா மிஷின். ஓகேங்களா? தையல் மிஷின் வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தையல் மிஷின் எந்த மாதிரியான மிஷின் எடுக்கணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். சரிங்களா? வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எங்கேயும் போகாமல் வீட்டில் இருந்து தான் நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தையல் மிஷின் எடுக்கணும் வீட்டில். நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க. அப்போ தான் எல்லா வீடியோவும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா எம்மிங் பார்த்தலாம். இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. வழுவழுப்பான கிளாத்லாம் எதுவும் எடுத்துக்கூடாது. ஸ்டார்டிங் கிளாஸ்லேருந்தே நீங்கள் காட்டன் கிளாத்தில் பழகுங்க. அப்போ தான் நம்ம காட்டன் கிளாத்து நம்ம மடிக்கிற மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு வரும். இங்கே பாருங்கள், காட்டன் பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒரு மடிப்பு கொடுத்துருங்க. டபுள் மடிப்பாக மடிச்சிருக்கோம் இல்லையா? ஓகே, இப்படி மடிச்சுட்டு இதை துணியை இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது மடிப்பு கலையாமல் இருக்கும். அடுத்தது நம்ம எம்மிங் ஊசி எடுத்துக்கிறோம். எம்மிங் ஊசி எடுத்துகிட்டு த்ரெட்டு போட்டுக்கிறோம். த்ரெட்டு சிங்கிளாக போடணும். எம்மிங்க்கு வந்து இங்கே பாருங்கள், இந்த முனையில் இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த பிசிறு இல்லாமல் இருக்கும். த்ரெட்டில் பிசிறு இருந்துச்சுன்னா இந்த ஊசிக்குள்ளே வந்து த்ரெட்டு போகாது. இது பாருங்கள், அழகாக போகுது பாருங்கள். இப்போ அந்த பிசிறு இல்லாமல் இருந்ததும் இப்போ எடுத்தாச்சு. இதை இப்படி இழுத்துட்டே வந்து நம்ம அப் அண்ட் டவுனாக கொடுக்க போகிறோம். 2 ஜோடி சேர்க்க போகிறதில்ல, அப் அண்ட் டவுன் தான். த்ரெட்டு இதோட விட்டுட்டோம். டபுள் த்ரெட்டு இது வரைக்கும் வந்திருக்கு. அடுத்ததான் சிங்கிள் த்ரெட்டாக கொஞ்சம் எடுத்துக்கிறோம். கொஞ்சம் எடுத்துகிட்டு இது கட் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், இது கட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், இந்த த்ரெட்டு வந்து இப்படி கையில் இதோ இருக்கு இல்லையா, நம்ம இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் இப்படி பிடிச்சிட்டு ஒரு சுற்று, இப்படி 2 சுற்று சுற்றிக்கோங்க. சுற்றிக்கிட்டு இந்த த்ரெட்டை பாருங்கள், நல்லா அப்படி தேய்ச்சி இப்படி உருட்டிட்டு போங்க. இப்படி உருட்டிட்டு போயிட்டு இப்படி விடுங்க. அதை பாருங்கள், அப்படியே அழகாக முடிச்சு வரும். இப்படி உருட்டி இப்படி ஒரு சுற்று, இப்படி 2 சுற்று போதும். சரியா? 2 சுற்று சுற்றிட்டு கட்டை விரலில் அந்த த்ரெட்டை இப்படி தேய்ச்சி இப்படி உருட்டி எடுத்துகிட்டு வந்து இந்த பாருங்கள், பக்கத்தில் வந்து நடு விரல் இருக்குது இல்லையா, நடு விரலை இப்படி பிடிச்சி இப்படி எடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக முடிச்சு வந்துச்சு. ஓகே, முடிச்சு வந்துச்சுங்களா நம்மளுக்கு. இப்போ என்ன பண்ணுறோன்னா முடிச்சு போட்டுச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், எம்மிங் பண்ணுறோம். பாருங்கள், எம்மிங்க்கு நம்ம ப்ளவுஸ்லேயும் எம்மிங் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸில் நான் சொல்லி தந்துடுறேன். இப்போ ரஃப்பாக ஒரு பீஸில் எப்படி எம்மிங் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். கீழே வந்து இங்கே பாருங்கள், இது மேலே இருக்கிற மடிப்பு கிளாத்து, இது கீழே இருக்கிற துணி கிளாத்து. சரிங்களா? இதை வந்து துணி கிளாத்தில்
கொஞ்சம் ஒரு அந்த 4 நூல் பிடிக்கிற அளவுக்கு துணி எடுக்கணும். அதிகமா எடுக்கக்கூடாது. ஒரு 4 நூல் பிடிக்கிற அளவுக்கு தான் துணி கொஞ்சமா எடுக்கணும். சரியா? மேலேயும் அது போல தான். இந்த துணி இழுத்துட்டு வந்துரும். மேலேயும் அது போல தான். அப்படியே இது முடிச்சு இருக்கு இல்லையா? இத இப்படி விட்டுட்டு, அடுத்தது இங்க பாருங்க. ஆ ஒரு 1/4 இன்ச்சு தூரம் இருந்தா போதும். ரொம்ப தூரம் வேணாம். 1/4 இன்ச்சு இந்த துணிய இப்படி மடிச்சு இப்படி பிடிச்சுக்கலாம். 1/4 இன்ச்சு தூரத்தில இந்த த்ரெட்ட என்ன பண்ணுறோன்னா, இந்த கட்டை விரலால இப்படி பிடிச்சுக்கலாம். மேலே ஏத்தி விட்டு, இப்படி பிடிச்சுக்கிட்டு, இங்க பாருங்க. இங்க 4 4 நூல் அளவுக்கு தான், ரொம்ப எடுக்கக்கூடாது. இப்ப மேலே மடிப்பு இருக்கு இல்லையா? இந்த மடிப்பில அதே போல 4 நூல் அளவுக்கு கொஞ்சமா கொஞ்சமா துணி எடுத்துட்டு, இப்ப பாருங்க இந்த ஊசி இந்த த்ரெட்டோட பொசிஷன் பாருங்க. இந்த ஊசிய சுத்தி வரும். சரிங்களா? அந்த ஊசி சுத்தி வருதுங்களா? அங்க பாருங்க. த்ரெட் இங்க இருக்கு. இது இப்படி ஊசி சுத்தி வருது. இதுதான் எம்மிங். இது வந்து முடிச்சு எம்மிங். சரிங்களா? இப்படி தான் போடணும். இப்ப என்ன பண்ணுறோன்னா, த்ரெட்ட இப்படி மேலே வச்சுக்கிறோம். 1/4 இன்ச்சு தூரத்தில கொஞ்சமா துணி இப்படி எடுத்துக்கிறோம். கீழேயும் மேலேயும் சேர்ந்து இங்க பாருங்க. மேலே மடிப்புலயும் எடுத்திருக்கோம். கீழே கிளாத்லயும் எடுத்திருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? அதே போல நெடுக்க தச்சுட்டு வந்துடலாம். அதே போலனா கட்டை விரல்ல திரும்ப திரும்ப சொல்கிறேன் பாருங்க. இந்த கட்டை விரல்ல இந்த த்ரெட்டை இப்படி பிடிச்சிக்கணும். அப்புறம் இங்கேருந்து துணியிலேருந்து மேலே மடிப்பிலே குத்திக்கணும். கிளாத்லேயே குத்திக்கணும். நம்ம மடித்து வச்ச துணி கலைஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லையா? மடிப்பு கலைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இது போல் மடித்து வச்சுட்டு ஒரு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மடிப்பு கலையாமல் இருந்தால் எம்மிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். மடிப்பு போல் 2 மடிப்பு மடித்து வச்சுட்டு அப்படியே அயன் பாக்ஸு தேய்ச்சி வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மடிப்பு கலையாமல் இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள். எம்மிங்கு முடிச்ச எம்மிங்கு ஒரு லைனாக அழகாக இருக்குது. இதை வந்து நான் இப்படி திருப்பிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக தான் தெரியும். சரிங்களா? நம்ம இந்த கலர் இது வந்து என்ன கலர் துணி இருக்கோ அதே கலரில் நம்ம த்ரெட்டு போடணும். சரிங்களா? இப்போ நான் ஏன் க்ரீன் கலர் ஆப்போசிட் சைடு கலர் போட்டிருக்கேன்னா, உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் க்ரீன் கலர் போட்டிருக்கேன். சரிங்களா? நீங்கள் ஒரிஜினலாக ஒரு துணி தைக்கணும் அப்படின்னா சேம் கலர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, நம்ம இது எம்மிங் பண்ணி முடிச்சிடலாம். இப்படி த்ரெட்டை இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி நடுக்க இப்படி எம்மிங் பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் இது போல் எம்மிங்கி வராதப்போ திரும்ப திரும்ப பண்ணுங்கள். இந்த அளவுக்கு ஸ்பீடு வர வரைக்கும் திரும்ப திரும்ப பண்ணுங்கள். 1 டே 2 டே உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே நீங்கள் இதை முடிச்சிடணும். சரிங்களா? அந்த எம்மிங்கி முடிச்சிடணும். இப்போ நம்ம கடைசியாக உங்களுக்கு கடைசியாக வந்து முடிச்சு போட்டுடணும். கடைசியாக ஃபைனல் பண்ணுறப்ப பாருங்கள் இப்படி குத்திக்கிட்டு இப்படி ஆல்ரெடி ஒரு சுற்றி இருக்கு இல்லையா ஊசியில், அதுக்கப்புறம் இன்னொரு சுற்று கூட இப்படி சுற்றுக்கோங்க. இன்னொரு சுற்று இப்படி சுற்றிக்கோங்க. ஊசியில் சுற்றிட்டு கடைசியாக வந்து முடிச்சு போட்டு எடுக்கும். இப்படி இழுக்கிறப்ப முடிச்சு போட்டுக்கும். சரிங்களா? அந்த எம்மிங் பிரியாமல் இருக்கும். இந்த எம்மிங் தான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இது நம்ம ஒரு இடத்துல பிரிஞ்சால் கூட அடுத்த இடத்துல முடிச்சோட இருக்கும். சரிங்களா? ஒரு இடம் பிரிஞ்சால் கூட அடுத்த இடத்துல முடிச்சோட இருக்கும். அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு கிளாத்தில் தான் சொல்லியிருக்கேன். சரியா? நீங்கள் ஒரு 4-5 கிளாத்து இந்த மாதிரி மடித்து உங்களுக்கு வர வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது நம்ம ஊக்குக்கு மார்க் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இது பாருங்கள். அதை மடித்து எம்மிங் பண்ணியிருக்கோம். இந்த பீஸ்லேயே நம்ம ஊக்கு கட்ட போகிறோம். ஊக்கு கட்டுறதுக்கு இது பாருங்கள், நான் நீடில் எடுத்துக்கிறேன். இது வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இருங்க உங்களுக்கு கலரில் காமிக்கிறேன். மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல ஓகே, இது மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல இந்த இது வந்து 4ஆம் நம்பர் ஊசி இல்லையா? இதை வந்து நல்லா கொஞ்சம் இங்கேருந்து இங்கே 1/4 இன்ச்சு தூரத்தை பார்த்துக்கோங்க. 1/4 இன்ச்சு தூரத்தில் இப்படி கொடுங்க. இப்படி ஊசி இப்படி கொத்தி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள். நல்லா இந்த இடத்துல வந்து இப்படி ஊசியை வந்து இப்படி பண்ணி எடுத்துக்கோங்க. அப் அண்ட் டவுன் இப்படி கொடுத்து எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா லூஸ் கிடைக்கும். அடுத்தது முக்கியமாக நம்மளுக்கு தேவையானது ஊக்கு. நான் அது சொல்லாமல் விட்டுட்டேன். ஊக்கு இங்கே தேவை. இப்படி எடுத்துடலாம். இப்படி எடுத்துகிட்டு பாருங்கள், இதில் நல்லா நம்மளுக்கு நல்லா ஒரு ஹோல்ஸ் தெரியுது இல்லையா? அதுக்குள்ளே வந்து இந்த ஊக்கை பாருங்கள். இந்த ஊக்கு இப்படி நிமிர்ந்துருக்கா? இது நிமிர்ந்துருக்கா? இது
இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி நிறுத்திக்கலாம். ஓகே, இவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். இதை இப்போ எப்படி என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்தது த்ரெட்டு போட்டுக்குவோம். நம்ம த்ரெட்டு வந்து ஃபஸ்ட்டு சிங்கிளாக போட்டோம் இல்லையா, இப்போ டபுளாக போட்டுக்கணும். நம்மளுக்கு ஒரு அடி அளவுக்கு நான் த்ரெட்டை ஜாஸ்தியாக விட்டுக்கிறேன். விட்டுட்டு அடுத்தது டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன் பாருங்கள். டபுளாக மடிச்சுக்கிறேன் த்ரெட்டை. இதை வந்து டபுளாக மடிச்சிருக்கிற த்ரெட்டை வந்து இந்த எம்மிங் ஹவுஸ்க்குள்ளார இப்படி கொடுக்குறேங்க பாருங்கள். இப்படி கொடுத்துட்டு இப்படி எடுக்கிறோம். எடுக்கிறப்ப இந்த சைடு 2 இந்த சைடு 2, அப்போ நம்மளுக்கு 4ஆக மடிப்பு வரும். இப்போ நம்மளுக்கு 4 மடிப்பாக வந்துடுச்சு. இந்த 4 மடிப்புமே முடிச்சு எப்படி போகிறது பாருங்கள். இப்படி இப்படி ஒரு சுற்று சுற்றிருக்கேன் பாருங்கள். இதில் பிடிச்சிக்கிட்டேன், இப்படி பிடிச்சிட்டு இப்படி ஒரு சுற்று சுற்றிட்டு இப்படி மடிச்சுட்டு பாருங்கள். இப்படி முடிச்சு போட்டுருக்காங்க. ஓகே, நல்லா முடிச்சு வந்துச்சு பாருங்கள். பிசுறு இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா, இப்படி முடிச்சு போட்டுட்டு அடுத்தது ஊக்கு எப்படி கட்டுறது பாருங்கள். இந்த தலையை வந்து தலைப்பகுதி வந்து இப்படி பிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு கொத்தி எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியுமே பக்கத்துலேயே குத்தி விடுங்க. இப்படி பக்கத்துலேயே குத்தி எடுத்துருங்க. இப்படி ஒரு ரவுண்டு ஊசியை சுற்றி இப்படி எடுத்துக்கோங்க. த்ரெட்டை இப்படி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணுங்கள் நல்லா. அடுத்தது இப்போ பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்தில் ஒரு ரவுண்டு ஊசி சுற்றி வரணும் த்ரெட்டு. அது மாதிரி அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு ரவுண்டு ஊசியை சுற்றி வரணும் த்ரெட்டு. ஓகே, அடுத்தது இந்த சைடு போயிடலாம். இந்த காது இந்த சைடு போயிடலாம். இப்போ த்ரெட்டு ஒரு ரவுண்டு ஊசி சுற்றி வரணும். ஓகே, இப்போ த்ரெட்டு ஊசியை சுற்றி வரணும். ஓகேங்களா, இந்த போல் தான் நம்ம அப்படியே டைட் பண்ணி த்ரெட்டு டைட் பண்ணி தைக்கணும். ஊசி லாஸ்ட்டு இது ஃபைனலில் எடுக்க போகிறேன். ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு ஃபைனல் பண்ணுறப்ப 2 ரவுண்டு ஊசி சுற்றி எடுத்துகிட்டு முடிச்சு போட்டுக்கோம். நல்லா டைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா டைட் பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள் எவ்வளோ அழுத்தமாக கரெக்டாக நல்லா டைட்டாக பிடிச்சிட்ருக்கு பாருங்கள். இது போல் நீங்கள் தைச்சிக்கோங்க. அடுத்தது நம்ம ஊக்கு தைச்சிட்டோம். ஊக்கு பூட்டுறதுக்கு தைக்கணும் இல்லையா, அதே போல் தான் த்ரெட்டு போடணும். த்ரெட்டு எத்தனையோ 2ஆக போடணும். இப்போ ஊக்கு கட்டுறதுக்கு எப்படி போட்டோமோ அதே போல் தான் ஐ கட்டுறதுக்கும் நம்ம த்ரெட்டு போட்டுக்கணும். இப்படி 2ஆக மடித்து ஊசியில் இப்படி த்ரெட்டு போட்டு இப்படி இழுத்துட்டு வந்துட்டு கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக அப்படி முடிச்சு ஒரு ரவுண்டு சுற்றிட்டே முடிச்சு போகிறோம் பாருங்கள். ஒரு சுற்று சுற்றிட்டு இப்படி இப்படி த்ரெட் இப்படி எடுத்துக்கலாம். ஓகே, பாருங்கள் முடிச்சு போட்டுச்சு. அடுத்தது இப்போ இந்த த்ரெட்டை நம்ம கீழ் பக்கமாக இங்கே பாருங்கள், இந்த ஊசியை வந்து நம்ம இப்படி கீழ் பக்கமாக இப்படி கொடுத்து எடுத்துக்கிறோம். ஓகே, கீழ் பக்கமாக இப்படி கொடுத்து எடுத்துகிட்டு ஆப்போசிட் சைடு இப்படி கொடுத்துக்கிறோம். இப்படி கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இந்த த்ரெட்டு வெளியே வந்திருக்கு இல்லையா, அது பக்கத்துலேயே ஊசி குத்தி இப்படி ஊசியை ஹைட் பண்ணி இப்படி நிறுத்திக்கிறோம். நிறுத்திட்டு நம்ம பூக்கட்டை தெரியும் இல்லையா, அங்கே பாருங்கள் விரல், இந்த 2 விரல் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு இந்த 2 விரலை இந்த பொசிஷனில் வச்சுக்கிறோம். த்ரெட்டு பாருங்கள், இந்த 2 விரலை ஒரு சுற்றி வந்திருக்கு இல்லையா. அடுத்தது இந்த உள்ளே இருக்கிற இந்த லைன் வந்து த்ரெட்டை வந்து இப்படி ஒரு மடிச்சுட்டு இப்படி கொடுங்க. ஓகே, இப்படி வச்சுட்டு இப்படி ரவுண்ட் ஷேப்பில் இப்படி வச்சுட்டு கொடுங்க. இன்னும் ஈஸி அப்படின்னா அதை பாருங்கள், உங்களுக்கு பூக்கட்டை தெரியுன்னா இப்படியே கொடுத்துக்காங்க. நம்ம பூக்கட்டுற மெத்தடு இப்படி கொடுத்துக்கலாம். ரொம்ப டைட் பண்ண வேணாம், ஓரளவுக்கு டைட் பண்ணணும். பின்னல் அழகாக மாறாமல் இதே போல் இருக்கணும். பாருங்கள் ஷேமாக இருக்குது இல்லையா. இது போல் எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ நம்ம 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு தூரத்துக்கு போட்டுக்கலாம்.
பாருங்கள். இப்போ நம்ம இதை இங்கே கை த்ரெட்டு இழுக்கிறப்ப நல்லா டைட் பண்ணி இழுத்துக்கோங்க. இப்படி இருக்கிற த்ரெட்டை இப்படி திருப்பிக்கிறோம். பாருங்கள், இந்த பொசிஷனில் இருக்குது. இந்த பொசிஷனில் திருப்பி கொஞ்சம் டைட் பண்ணி இழுத்துக்கிறோம். ஓகே, பாருங்கள். அப்படியே அது மடிப்பை அப்படி திருப்பி விட்டு அந்த மடிப்பில் ஊசி குத்திட்டு பேக் சைடு போயிடலாம். பேக் சைடு இழுத்துக்கலாம். ஓகே, பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஐ ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பேக் சைடில் லைட்டாக துணி குத்தி எடுத்துக்கிட்டு ஊசியை 2 சுற்று இல்லை 4 சுற்று த்ரெட்டு சுற்றி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும்னா பக்கத்தில் மறுபடியும் குத்திட்டு 1 சுற்று 2 சுற்று சுற்றிட்டு முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், ஊக்கு எடுத்துகிட்டு போட்டுருது. ஓகே, அவ்வளோதான். இந்த மெத்தடு மட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் நம்ம ஃபைனலுக்கு வந்துட்டோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எம்மிங் கற்றுக்கிட்டோம். அடுத்தது ஊக்கு கட்ட கற்றுக்கிட்டோம். அடுத்தது ஐ கட்ட கற்றுக்கிட்டோம். சரிங்களா? ஐ எப்படி நம்ம கையில் கட்டுறதுன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டோம். சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட் டே கிளாஸ். இதை நீங்கள் கண்டிப்பாக இதை கிளியராக கற்றுக்கணும். அடுத்த கிளாஸ் நம்ம வர்றதுக்குள்ளே இது என்ன பண்ணணும்னா நீங்கள் கிளியராக கற்றுக்கணும். அப்போ தான் நம்ம அடுத்த கிளாஸை அடுத்தடுத்த கிளாஸு ரன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சொல்கிற பேசி கேளுங்க. நீங்கள் யாராக இருந்தாலுமே, நீங்கள் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாராக இருந்தாலுமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த மாதிரியான மிஷின் இருக்குது உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரியான மிஷினுக்கு தகுந்த மாதிரி நான் மிஷினில் உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன். சரிங்களா? எந்த ஒரு குறைகள் இருந்தாலும் நிறைகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையானது எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? வீடியோ எப்படி இருந்தது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் லைக் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க.